வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ பேக் டு ஃபுட்பால். பேக் டு ஃபுட்பால்னால நீங்கள் என்ன ப்ரோ பேச போகிறீங்க? கண்டிப்பாக ஆர்சனல் வந்து இப்போ 200 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. அதை பற்றி தான் ப்ரோ பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நண்பா இன்றைக்கி இது வேணாம். ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சலில் இருக்கோம் ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம். ஸோ இதை தள்ளி வச்சுப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம சனிக்கிழமை நியூ கேசல் மேட்ச்க்கு அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சாம்பியன்ஷிப் செய்திகள். ஸோ எப்போதுமே சீசன் முடிய போகுதுன்னா நம்ம போய் எட்டி பார்ப்போம் சாம்பியன்ஷிப்பில் என்ன நடக்குது, என்னென்ன புது டீம்லாம் வரப்போகிறாங்கன்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரீமியர் லீக்கில் 2 டீம் போயிட்டாங்க. மர்கையா உல்ஸும் பர்ன்லியும் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் சாம்பியன்ஷிப்லேருந்து ப்ரொமோட் ஆன டீமு கொவன்ட்ரி சிட்டி வந்திருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க ப்ரீமியர் லீக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தலைவன் ஃப்ராங்க் லாம்பார்ட். செம்ம அச்சீவ்மெண்ட்டு. உண்மையிலே அவன் உள்ளே வரும்போது ஜாப் எடுக்கும் போது 17வது பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரீமியர் லீக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ குவாலிஃபிகேஷன் பொசிஷனில் 2 டீம் இருக்காங்க, மில்வால் அண்ட் ரெக்ஸாம். ஸோ பர்சனலாக எனக்கு இவங்க 2 பேர் உள்ளே வந்தால் எனக்கு வந்து செமையாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா மில்வால் இதுக்கு முன்னாடி டாப் ஃப்ளைட்டில் விளாண்டது பார்த்தீங்கன்னா 1990s. அப்போல்லாம் ப்ரீமியர் லீக் ஃபார்மேட்டே வந்து 92க்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு உள்ளே வர மாதிரி இருக்கும், விச் இஸ் அ குட் திங். அண்ட் இன்னொரு ரெக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த ரஜினி படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் இதாகிற மாதிரி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் எடுத்து நேஷ்னல் லீக்லேருந்து லீக் 2 லீக் 1 சாம்பியன்ஷிப்பு இப்போ ஒரேடியாக ப்ரீமியர் லீக்கே போகலான்னு பார்க்குறாங்க. உண்மையிலே வேறு லெவல். அவங்க கிளப்பு ஹிஸ்ட்ரியிலே அதிகபட்சம் போனது செகண்ட் டிவிஷன் தான், அதாவது சாம்பியன்ஷிப் தான். ஸோ அவனுக்கு ப்ரீமியர் லீக் வந்து அது ரெக்கார்ட் ஆயிரும் கிளப்பு ஹிஸ்ட்ரிக்கே. ஸோ கண்டிப்பாக அது மேஜரான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் கிளப்பு சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, லெஸ்டர் சிட்டி அவங்க வந்து போன சீசன் தான் வந்து ரெலிகேட் ஆகிருப்பாங்க. இப்போ டபுள் ரெலிகேஷன் ஆகி இப்போ லீக் 1க்கு டிமோட் ஆகிறாங்க. கண்டிப்பாக இது நம்ம பழைய ஓஜி ஃபேன்ஸ் ஆர் எந்த ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லெஸ்டர் சிட்டி 10 வருஷம் முன்னாடி தான் ப்ரீமியர் லீக் வச்சாங்க, 5 வருஷம் முன்னாடி தான் FA கப் அடித்தாங்க. அப்படிப்பட்ட டீம் போன வருஷம் ப்ரீமியர் லீக் விட்டு போகும்போதே நமக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, திருப்பி வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்து. ஆனால் நெக்ஸ்ட் சீசனே அவங்க ரெலிகேட் ஆகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வி ஃபீல் சாரி ஃபார் லெஸ்டர். ஹோப் தே கம் பேக் ரியலி வெல்.